ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே நான் தமிழில் 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 5 சென்டென்ஸை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், ஒரே சப்ஜெக்டை தான் எழுதியிருக்கேன், ஒரே வேர்பை தான் எழுதியிருக்கேன். சப்ஜெக்ட் அப்படின்னா அவன், வேர்ப் அப்படின்னா சாப்பிட்றது. இப்போ இங்கே இருக்கிற இந்த 5 சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? அதை விட இந்த 5 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஒரே சப்ஜெக்ட் ஒரே வேர்ப், ஆனால் நம்ம இங்கே 5 வித்தியாசமான சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் சாப்பிடுகிறான், அவன் சாப்பிட்றான். எப்படி பேசலாம்? நிறைய பேர் இதை எப்படி பேசுவீங்க அப்படின்னா ஹி ஈட் அப்படின்னு பேசுவீங்க. இது கரெக்டா? இஸ் இட் கரெக்ட்? இல்லைங்க, இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்ட் கிடையாது. இது எப்படி தான் பேசணும் அப்படின்னா ஹீ ஈட்ஸ். நம்ம ஈட் அப்படிங்கிற வேர்போட எஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலரில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் அதோட நம்ம எஸ் அல்லது இஎஸ் நம்ம சேர்த்து தான் பேசணும். இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. இது ஒன்லி பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் பொருந்தும். அவன், அவள், அது புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஹீ ஈட்ஸ், அவன் சாப்பிடுகிறான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவன் சாப்பிடுகிறான். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன வேர்ட் இருக்குது. என்ன அப்படின்னா என்ன. அவன் என்ன சாப்பிடுகிறான்? என்ன அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? சொல்லுங்க பார்ப்போம். சூப்பருங்க, வாட். அப்போன்னா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்குற சென்டென்ஸாக இருக்குது. அவன் என்ன சாப்பிட்றான்? அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதை வச்சு தான் பேசணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்ன, இதை தான் பேசணும். என்ன அப்படின்னா வாட். ஓகே, இப்போ இந்த இடத்துல வாட் ஹீ ஈட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் இதுதான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு. ஆனால் இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. இது எப்படி பேசக்கூடாது. அப்போ மகா எப்படி தான் பேசணும் அப்படின்னு கேட்குங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் இங்கிலீஷில் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் கேட்கணும். அப்போனா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போனா தேர்ட் பர்சன் சிங்குலரை வச்சு நம்ம பேசும்போது, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போது அதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தேர்ட் பர்சன் சிங்குலரோட ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா டஸ். சொல்லுங்க, டஸ். இதுக்கப்புறம் என்ன பேசணும்? சப்ஜெக்ட், வேர்ப். சப்ஜெக்ட் என்ன? அவன், அவன்னா ஹீ. வேர்ப் என்ன? ஈட்ஸ். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஈட்ஸ் அப்படிங்கிறத அப்படியே எழுதக்கூடாது. பாருங்கள், எப்படி தான் எழுதணும், எப்படி தான் பேசணும் அப்படின்னா ஈட் அப்படின்னு தான் பேசணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது வேர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து எழுதணும்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே கேள்வியாக கேட்கும்போது வேர்பை மட்டும்தான் எழுதியிருக்கீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறோம், ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்வியில் வரக்கூடிய வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா? இதோட நம்ம எதையுமே சேர்க்கக்கூடாது. வேர்பா எழுதுனா போதும். புரிஞ்சிருச்சா? அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஒன்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் தேர்ட் பர்சன் சிங்குலரை வச்சு பேசும்போது வேர்புக்கு அப்புறம் நம்ம அதோட கூட சேர்த்து எஸ் அல்லது இஎஸ் நம்ம சேர்க்கணும். இது நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம். அவன் சாப்பிடுகிறான் அப்படின்னா வேர்போட எஸ் சேர்க்கணும். இங்கே நம்ம பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அப்போ பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது இதில் வரக்கூடிய வேர்பை அப்படியே எழுதணும். ப்ரெசன்ட் ஃபார்மில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். அதோட எதையுமே சேர்க்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா? நான் நிதானமாக நிறுத்தி பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். இது வரைக்கும் இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற 3 சென்டென்ஸ் உங்களால் ரொம்ப ஈஸியாக பேச முடியுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேச முடியும்.
தேர்ட் பாருங்க, அவன் எப்படி சாப்பிடுகிறான். எப்படி சொல்லலாம்? எப்படி. இதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி கேட்கணும், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். இதை தான் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டே சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் குழப்பிடும், உங்களுக்கு கொஞ்சம் குழம்பிடும். அதனால் நான் கடைசி சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? அவன் எப்படி சாப்பிடுகிறான். How does he eat? How does he eat? How does he eat? அவன் எப்படி சாப்பிடுகிறான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவன் எங்கே சாப்பிடுகிறான். இப்போ நம்ம ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். எங்கே. எங்கே அப்படின்னா அப்படி சொல்லலாம். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. எங்கே அப்படின்னா வேர். வேர். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், வேர்ப். பேசிடலாமா? வேர் டஸ் ஹீ ஈட். வேர் டஸ் ஹீ ஈட். வேர் டஸ் ஹீ ஈட். வீட்டில் அப்பா வர்றாங்க, அம்மாட்ட கேட்குறாங்க அவன் எங்கே. அவன் வெளில இருக்காங்க. அவன் சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்றாங்க. எங்கே சாப்பிட்றான் சொல்லுங்கள், எப்படி சொல்லுவாங்க? வேர் டஸ் ஹீ ஈட். வேர் டஸ் ஹீ ஈட். அவன் எங்கே சாப்பிடுகிறான். இப்போ ஃபைனல் சென்ஸ் பாருங்கள், அவன் ஏன் சாப்பிடுகிறான். நான் தான் அவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், அவன் ஏன் சாப்பிட்றான். எப்படி சொல்லலாம்? எதை வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஏன். ஏன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. குட். ஒய். இப்போ அதுக்கப்புறம் உங்களால் பேச முடியுமானா பேச முடியும். ஒய் டஸ் ஹீ ஈட். பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. ஒரு சென்டென்ஸ் இந்த கட்டமைப்பில் இருந்தால் தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, நாம் ஒரு WH கொஸ்டினை வச்சு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம WH கொஸ்டினை வச்சு கேட்கணும், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்பை வச்சு கேட்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? WH கொஸ்டின் என்ன? வாட், ஹவு, வேர், ஒய். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா டஸ், சப்ஜெக்ட் அப்படின்னா ஹீ, வேர்ப் அப்படின்னா ஈட். இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்ம பேசின சென்டென்ஸில் இருக்குதா? அப்போனா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸாக்டாக கரெக்டான சென்டென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் அவன் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் இங்கே நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி ஈட் அப்படிங்கிற வேர்பை வச்சு தான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் ஹீ, ஷீ, இட், இந்த ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே எல்லா பசங்க பேரும் வந்துடும். மகா, அருண், ஜெய்சிங், அஜித், சுரேஷ், மாணிக்கம், இந்த மாதிரி எல்லாருடைய பேரும் பார்த்திங்கன்னா இந்த ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். அதே மாதிரி ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே எல்லா கேர்ள்ஸ் நேமும் வந்துடும். இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே இடங்கள், பொருட்கள், இந்த மாதிரி விலங்குகள், இதோட பெயர்கள் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி வேர்பை பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய மாற்றலாங்க. இங்கே ஈட் அப்படிங்கிற வேர்பை வச்சு தான் பேசியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேர்பு இருக்குது அப்படின்னா உங்களால் எவ்வளோ சென்ஸ் இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக பேச முடியுமா? கண்டிப்பாக பேச முடியும். நீங்கள் இந்த பேசிக் கான்செப்ட் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வரப்போது, அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை தயவுசெய்து என் கூட பேசிகிட்டே வாங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவள் சமைக்கிறாள். ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பேசலாம். ஷீ குக். நிறைய பேர் இப்படி தான் பேசுவீங்க, இப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? ஷீ குக்ஸ். வேர்போட எஸ் ஆட் பண்ணி பேசணும். ஷீ குக்ஸ், அவள் சமைக்கிறாள்.
இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி கேள்வி வரும், ஷீ இஸ் குக்கிங் அப்படின்னா என்ன? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் டென்ஸ் பார்க்கணும். தமிழில் பேசும்போது நம்ம நார்மலாக பேசுவோம், இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பேசலாம் ஷீ இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டென்ஸ் எக்ஸாக்டாக டென்ஸை வச்சு பேசும்போது ஷீ குக்ஸ் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, ஷீ இஸ் குக்கிங் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவள் என்ன சமைக்கிறாள்? சாரி, கொஸ்டின் மார்க் போட மறந்துடுறேன். அவள் என்ன சமைக்கிறாள்? என்ன என்ன அப்படின்னா வாட். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? ஆக்ஸிலரி வெர்ப், சப்ஜெக்ட் வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப்னா என்ன? டஸ். சப்ஜெக்ட் அப்படின்னா ஷீ, வெர்ப் அப்படின்னா குக். இந்த இடத்துல குக்ஸ் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல? சூப்பருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவள் ஏன் சமைக்கிறாள்? ஏன் அப்படின்னா அப்படி சொல்லுவோம், why. Why does she cook? நிறைய பேர் டஸ்ஸுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டூவை வச்சு பேசுவீங்க. அப்படி பேசக்கூடாது. why do she cook அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இங்கிலீஷ்லேயே இல்லை. டூ அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் தான் பொருந்தும். டஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் ஹே, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு பொருந்தும். நெக்ஸ்ட் ஒன், அவள் எப்படி சமைக்கிறாள்? எப்படி அப்படின்னா ஹவு. ஹவு டஸ் ஷீ குக். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், அவள் எங்கே சமைக்கிறாள்? எங்கே அப்படின்னா வேர். வேர் டஸ் ஷீ குக். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பேசுங்க பார்க்கும். WH கொஸ்டின் வச்சு பேசணும், அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வெர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்ப். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மாதிரி நான் ஃபைனலாக உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்ஸ்க்கு எல்லாராலையும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். மறக்காமல் எனக்காக உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.